என்ன அழகு உன்னருளழகு, என்ன அழகு உன் அன்பழகு, என்ன அழகு உன்னருளழகு, என்ன அழகு உன் அன்பழகு. அழகு உன்னருளழகு, என்ன அழகு உன் அன்பழகு. கண்ணிமையின் தூய்மையும் தாட்சியின் மேன்மையும் வார்த்தையின் உண்மையும் கொள்ளை கொண்டதே, என்னை கொள்ளை கொண்டதே. உன் கண்ணிமையின் தூய்மையும் தாட்சியின் மேன்மையும் வார்த்தையின் உண்மையும் கொள்ளை கொண்டதே, என்னை கொள்ளை கொண்டதே. இயேசுவின் தாசனா என்னை வாழ வைத்ததே, இயேசுவின் தாசனா என்னை வாழ வைத்ததே. அன்பே அருளே அமுதே அழகே நீ வாழ்க, நீ வாழ்க. என்ன அழகு உன் அருளழகு, என்ன அழகு உன் அன்பழகு. நீ கடவுளை துதிக்க எழு, சாலை பொது மலரே நீ இறைவனின் தாளில் விழு. ஆலய திருமணியே நீ ஆண்டவன் குரலையசை, ஞால தவக்குலமே நீ அருள் தரும் பலியை இசை. காலை இளங்கதிரே நீ கடவுளை துதிக்க எழு, சாலை பொது மலரே நீ இறைவனின் தாளில் விழு. திருப்பலி நிறைவேற்றும் குருவுடன் இணைந்து கொண்டு திரளாய் வருகின்ற கூட்டத்தின் அன்பு கண்டு பெருவர கல்வாரி அரும்பலி நினைவாகும். பெருவர கல்வாரி அரும்பலி நினைவாகும். திருமறை தகன பலி பீடத்தில் குழுமி விடு. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக.
இயேசு ஆண்டவரில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, லூர்து அன்னை, வெள்ளியனூர் தாயினுடைய அன்பின் பக்தர்களே, இன்று முதல் சனிக்கிழமை நமது திருத்தலத்திலே கோலாகலமாக ஏராளமான பக்தர்கள் மக்கள் வந்து திருவழிபாட்டிலேயும் மற்றும் இறை புகழ்ச்சியிலேயும் ஜெபத்திலேயும் இன்றைய நாளை மிக சிறப்பாக கொண்டாடுகின்ற நாள். ஒவ்வொரு மாதமும் இதே போன்று தள்ளிக்கொண்டே போகின்ற ஒரு காட்சி மிகவும் மனதிற்கு வேதனையாக இருந்தாலும், மக்கள் அன்றாடம் படுகின்ற துன்பங்களை எல்லாம் நினைக்கின்ற பொழுது இதுவும் மாறும் என்ற நம்பிக்கைத்தான் நமக்கு அதிகமாக வர வேண்டும். அன்னை மரியா இதயமற்ற ஒரு தாய் அல்ல, இரக்கமே நிறைந்த அன்னை மரியா. எனவே இந்த நிலை நிச்சயமாக மாறும். நமக்கு அன்னை மரியா கொடுக்கின்ற பாடம் என்னவென்று இந்த நாட்களிலே நாம் சிறப்பாக மனம் திறந்து நாம் பார்க்க வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும், நம்மையே நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். இதற்காகத்தான் கடவுள் இத்தகைய ஒரு அருள் நமக்கு கிடைக்க வேண்டும், கொடுக்க வேண்டும் என்ற ஒரு காலகட்டத்தை கொடுத்திருக்கிறாரோ தெரியவில்லை. எனவே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நம்பிக்கை இழக்காமல் வாழ்வதற்காக நாம் ஒவ்வொருவரும் சிறப்பாக ஜெபிப்போம். மக்களுடைய துயர் நீங்கி எல்லோரும் நலமாக வாழ இந்த திருத்தலத்திலிருந்து இறை அருளையும் ஆசிரையும் உங்கள் அனைவருக்கும் தெரிவித்து, காலை வணக்கம் தெரிவித்து இந்த திருப்பலிக்கு உங்களை அன்போடு அழைக்கின்றேன். இந்த திருப்பலியிலே பின்வரும் தனிப்பட்ட கருத்துக்களுக்காக ஜெபிக்க உங்களை வேண்டுகின்றேன். அமலோற்போம் மேல்நிலைப்பள்ளி, அமலோற்போம் லூர்தஸ் சிபிஎஸ்சி அகாடமி, லூர்தஸ் தொலைக்காட்சி நன்றியாகவும், காமா பேக்கேஜ், கருடா இண்டஸ்ட்ரி, பவன் பேக்கேஜ் தொழில் வளர்ச்சிக்காகவும் அன்னைக்கு நன்றியாகவும், குணாளன், வீரவள்ளி, ஜான், மேத்யூ, கிளாரா, மோதிக், ஜான்சி நன்றியறிதலாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும், பிரான்சிஸ் பாஸ்டியன் குடும்பத்தினர் பாவ மன்னிப்பு வேண்டியும் இறையாசிர் வேண்டியும் நன்றியாகவும், ஜெகநாத் குடும்பம் அன்னைக்கு நன்றியாகவும் உடல்நலத்திற்காகவும் கருத்துக்கள் நிறைவேறவும், போங்கர் தேஷான் அன்னைக்கு நன்றியாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும், பெனடிக்ட் விரைவில் உடல் நலத்தோடு வீடு திரும்பவும், அருண் சக்கரையா சமலோற்பமேரி குழந்தைவரன் வேண்டியும் உடல் நலனுக்காகவும், கொரோனா நோய் தொற்று விரைவில் நீங்கவும், நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் விரைவில் குணம் பெறவும், நோய்க்கு எதிராக பணியாற்றுகின்ற மருத்துவர்கள், செவிலியர்கள், சுகாதார பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள், அனைத்து பணியாளர்களுடைய நலனுக்காகவும் பாதுகாப்பிற்காகவும், லீமா ரோஸ் அன்னைக்கு நன்றியறிதலாகவும் உடல் உள்ள நலனுக்காகவும், மேரி ரேவதி சுகப்பிரசவம் ஆகவும் தாய் செய் நலனுக்காகவும், ஜோசப் கண்ணுசாமி இருதயமேரி குடும்பத்திற்கு அன்னை செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும், மேரி ரோஸ்லின் உடல்நலம் பெறவும், பெஞ்சமின் சகாய ரெமினாள் அன்னைக்கு நன்றியாகவும் உடல் உள்ள நலனுக்காகவும் கருத்துக்கள் நிறைவேறவும், டேவிட் கிளமெண்ட் பிரபு பிறந்த நாளில் நன்றியாகவும் இறையாசிர் வேண்டியும் நல்ல வேலை கிடைக்கவும் உடல் உள்ள நலனுக்காகவும் கருத்துக்கள் நிறைவேறவும், சபரிராஜா புஷ்பமரியா அன்னைக்கு நன்றியாகவும் பிள்ளைகளுடைய நலனுக்காகவும் வளமான எதிர்காலத்திற்காகவும், டொமினிக் சாவியோ ஆக்னஸ் நன்றியறிதலாகவும், பிரிஜித் மூர்த்தியே கருத்துக்கள் நிறைவேறவும், பீட்டர் வேதநாயகம், பிலிப் குமார், அந்தோனி நோயல் ஆண்மலைப்பாற்றிக்காகவும், அந்துவான் பிரகாசம், ரத்தன பாப்பா குடும்பத்தில் மரித்த ஆன்மாக்கள் நித்திய இளைப்பாற்றிக்காகவும், யாரும் நினையாத ஆன்மாக்களுடைய நித்திய இளைப்பாற்றிக்காகவும், விக்டர் சின்னப்பிள்ளை ஆண்மலைப்பாற்றிக்காகவும், ஜெயக்குமார் ஆண்மலைப்பாற்றிக்காகவும், உத்தரிக்கிற ஆன்மாக்கள், யாரும் நினையாத ஆன்மாக்கள், மாசில்லா குழந்தைகள் ஆண்மலைப்பாற்றிக்காகவும், சலேத் 13ஆம் நாள் நினைவு மற்றும் அதிரூபசாமி ஆண்மலைப்பாற்றிக்காகவும், ஆண்டனி நடராஜன் ஆண்மலைப்பாற்றிக்காகவும், சேவியர் ஸ்டெல்லா குடும்பத்தினர் அன்னைக்கு நன்றியாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும், ஆர்மோ மெலானி சிமியோன் உடல் உள்ள நலனுக்காகவும், மேரி மோனிக் அன்னைக்கு நன்றியாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும் உடல் உள்ள நலனுக்காகவும், பவுலா பிரான்சிஸ் ஆண்மலைப்பாற்றிக்காகவும், மிராண்டே சூசநாதன் ஆண்மலைப்பாற்றிக்காகவும், தங்க பிரகாசம் டியூனத் ஆண்மலைப்பாற்றிக்காகவும், ஆரோக்கிய செல்வி மிராண்டே அன்னைக்கு நன்றியறிதலாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும், ஆரோக்கிய சாமி ஆண்மலைப்பாற்றிக்காகவும், மேலும் நம்முடைய திருத்தலத்திற்கு வேண்டிய படங்கள், காலண்டர், மற்ற எல்லா அச்சு உதவிகளையும் நமக்கு செய்கின்றவர் திருவாளர் அன்னராஜ் அவர்கள். மாதாவினுடைய அருளால் தான் அவர் தன்னுடைய பணியை ஆரம்பித்தார். அந்த தொழிலிலே இன்றைக்கு சிறப்பாக வளர்ந்து கொண்டிருக்கிறார். அந்த அன்னையினுடைய அன்பு பக்தர், உதவியாளர், அவருடைய தாயார் திருமதி ரோசரி அவர்கள் இறந்த 3ஆம் நாள் இன்று. அவருடைய ஆண்மலைப்பாற்றிக்காக சிறப்பாக ஜெபிக்கின்றோம். திருமதி ரோசரிக்கும்
ஆண்மலை பாற்றிக்காகவும் மற்றும் அவருடைய குடும்பத்தினர் அனைவருக்கும் ஆறுதலையும் இறைவன் ஆசிரியையும் கொடுக்க வேண்டுகின்றோம். திருவாளர் சைமன் ஆரோக்கியநாதன், திருமதி சம்மனுஸ்மேரி இவர்கள் பிரான்ஸ் நாட்டில் இருக்கின்றார்கள். நமக்கு இந்த ஜெபமாலை மறை உண்மைகளுடைய நிலைகள் ஒரு நிலை அமைப்பதற்கு உதவி செய்கின்றதாக நேற்று தொலைபேசியில் தொடர்பு கொண்டு சொன்னார்கள். அவர்களுக்கு நம்முடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து சைமன் ஆரோக்கியநாதன் சம்மனுஸ்மரி குடும்பத்திற்காக சிறப்பாக நாம் இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். திருப்பலியை நாம் தகுந்த முறையில் ஒப்புக்கொடுக்க நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம், மனவருந்தி மன்னிப்பை கேட்போம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனதோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாம் ஆட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இணங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம்மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் பலத்தில் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னத தூய ஆவியோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக.
ஆண்டவரே, புனிதமிக்க கன்னிமரியாவின் மாட்சிக்குரிய நினைவை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு அவரது பரிந்துரையால் நாங்கள் உமது அருளின் நிறைவிலிருந்து பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பிலே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கியனர் ஆமோஸ் நூலிலிருந்து வாசகம். 9வது அதிகாரம் 11-15 முடிய இறை வார்த்தைகள். ஆண்டவர் கூறுவது: அந்நாள்களில் விழுந்து கிடக்கும் தாவீதின் கூடாரத்தை மீண்டும் உயர்த்துவேன். அதிலுள்ள கிழிச்சல்களை பழுதுபார்த்து சிதைந்தவற்றை சீர்படுத்தி பண்டை நாளில் இருந்தது போல் மீண்டும் கட்டி எழுப்புவேன். அப்பொழுது ஏதோமில் எஞ்சியிருப்போரையும் எனது பெயரை தாங்கியிருக்கும் பிற இனத்தார் அனைவரையும் அவர்கள் தங்கள் உடைமையாக்கிக் கொள்வார்கள் என்கிறார் இதை செயல்படுத்தும் ஆண்டவர். இதோ நாட்கள் வரப்போகின்றன. அப்போது அறுவடை செய்வோரை உழுவோரும் கனிப்பிடிவோரை விதைப்போரும் தொடர்ந்து முன்னேறுவர். மலைகள் இனிய ரசத்தை பொழியும், குன்றுகள் தோறும் அது வழிந்தோடும் என்கிறார் ஆண்டவர். என் மக்களாகிய இஸ்ராயலை முன்னைய நன்னிலைக்கு கொண்டு வருவேன். அவர்கள் பாழடைந்த நகர்களை திரும்ப கட்டி அவற்றில் குடியேறுவார்கள். திராட்சை தோட்டங்களை அமைத்து அவற்றின் கனிரசத்தை அருந்துவார்கள். பழத்தோட்டங்கள் அமைத்து அவற்றின் கனிகளை உண்பார்கள். அவர்களை தங்கள் நாட்டில் மீண்டும் நான் வேரூன்றச் செய்வேன். நான் அவர்களுக்கு அளித்திருக்கும் நாட்டிலிருந்து இனி ஒருபோதும் அவர்கள் பிடுங்கப்பட மாட்டார்கள் என்கிறார் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இந்த ஆண்டவரே ஏற்றி போற்றிடுதே. இந்த ஆண்டவரே ஏற்றி போற்றிடுதே. இந்த அடிமை என்னை அவன் நினைத்ததனால் அந்த மீட்பரில் நெஞ்சம் மகிழ்கின்றதே. எந்த ஆண்டவரை ஏற்றி போற்றிடுதே. வல்லவரெனக்காய் பெரியன புரிந்தார் வையகம் தினம் என்னை வாழ்த்திடுமே. வல்லவரெனக்காய் பெரியன புரிந்தார் வையகம் தினம் என்னை வாழ்த்திடுமே. அவர் தம் பதம் பணிவோர் தலைமுறைக்கெல்லாம் தயவருள்வார். அவர் தூயவராம். தம் பதம் பணிவோர் தலைமுறைக்கெல்லாம் தயவருள்வார். அவர் தூயவராம். எந்த ஆண்டவரை ஏற்றி போற்றிடுதே. அவர் தமதாற்றல் கரத்தினை நீட்டி செருக்கடைந்தோரை சிதறடித்தார். அவர் தமதாற்றல் கரத்தினை நீட்டி செருக்கடைந்தோரை சிதறடித்தார். அவர் வலியோரை உயரிருக்கையின்றகற்றி எளியோரை மிக உயர்த்திவிட்டார். பசித்தோரை பல நலன் கொண்டு நிறைத்து செல்வரை வெறுங்கயரென விடுத்தார்.
எந்த ஆன்மாண்டவரை ஏற்றி போற்றிடுதே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அருள் நிறை மாறியே வாழியவே ஆண்டவரேசு உம்முடனே பெண்களுக்குள் நீர் பெரு பெற்றீர். மரியே நீ வாழ்க. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் யோவானின் சீடர் இயேசுவிடம் வந்து, நாங்களும் பரிசேயரும் அதிகமாக நோன்பு இருக்க உம்முடைய சீடர்கள் ஏன் நோன்பு இருப்பதில்லை என்றனர். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மண விருந்தினர்கள் துக்கம் கொண்டாட முடியுமா? மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும். அப்பொழுது அவர்களும் நோன்பு இருப்பார்கள். மேலும் எவரும் பழைய ஆடையில் புதிய துணியை ஒட்டு போடுவது இல்லை. ஏனெனில் அந்த ஒட்டு ஆடையை கிழித்துவிடும், கிழிசலும் பெரிதாகும். அதுபோல பழைய தோற்பைகளில் புதிய திராட்சை மதுவை ஊற்றி வைப்பது இல்லை. ஊற்றி வைத்தால் தோற்பைகள் வெடிக்கும், மதுவும் சிந்திப்போகும், தோற்பைகளும் பாழாகும். புதிய மதுவை புதிய தோற்பைகளில் தான் ஊற்றி வைப்பர். அப்பொழுது இரண்டும் வீணாய் போகாது என்றார். இது வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பிரான்ஸ் என்ற பெயர் கொண்ட ஒரு மிகப்பெரிய இசை மேதை இருந்தார். அவர்தான் சிம்பனி இசையினுடைய தந்தை என்று அழைக்கப்படுகின்றார். இவர் மோசார்ட் என்று சொல்கின்ற இசை மேதையினுடைய ஆசிரியராகவும், பீதோவான் என்று சொல்லக்கூடிய அந்த இசை கலைஞனுடைய நண்பராகவும் இருந்தவர் என்பது நமக்கு தெரியும். இந்த இசை கலைஞர்கள் தனது இசையின் வழியாக, குறிப்பாக சிம்பனி என்ற இசையின் வழியாக தனது மக்களுக்கும் அவர்களை சார்ந்தவர்களுக்கும் மகிழ்ச்சியை, நம்பிக்கையை, அவர்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலே ஒரு கிளர்ச்சியை ஏற்படுத்துகின்ற இசை பாரம்பரிய வகையிலே அவர்களுக்கு அளித்து வந்தார். இவருடைய இசை கச்சேரி என்று சொன்னாலே எல்லோரும் மகிழ்வார்கள், எல்லோரும் ஆனந்தமாய் சொல்வார்கள். ஆனால் ஒரு சில பேர் இவருடைய இசையிலே ஒரு குறையை கண்டார்கள். அது என்னவென்று சொன்னால், இவருடைய இசையிலே எப்பொழுதும் மகிழ்ச்சி இருக்கிறது, துள்ளல் இருக்கிறது, ஆர்ப்பரிப்பு இருக்கிறது. ஆனால் உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய சோகத்தையும் துன்பத்தையும் வெளிப்படுத்துகின்ற, நம்முடைய வாழ்க்கையில் நிகழ்கின்ற பல்வேறு நிகழ்வுகளுக்கு ஈடான ஒரு துன்ப ரசம், மகிழ்ச்சியை கொடுப்பது போன்று இந்த வகையிலே இவருடைய இசை இல்லை என்பது ஒரு சில பேருடைய ஒரு கருத்தாகவும் இருந்தது. அப்பொழுது அவரை ஒரு நேர்காணலிலே கேட்கின்றார்கள், பிரான்ஸ், உங்களுடைய இசையிலே எப்பொழுதும் மகிழ்ச்சி என்ற ரசம் இருக்கிறது, மகிழ்ச்சி என்ற அந்த ஒரு துள்ளல் இருக்கிறது. ஆனால் பல்வேறு வகையிலே ஏற்படுகின்ற இழப்புகள் மத்தியிலே, துன்பங்கள், இறப்புகள் மத்தியிலே அதை உணர்த்துகின்ற, அது உள்ளத்தின் ஆழத்திலே ஏற்படுத்துகின்ற ஒரு உணர்ச்சி பிரவாகமான துன்ப இசை என்பது இல்லையே, இதை மிகப்பெரிய குறையாகவே மக்கள் நினைக்கிறார்களே என்று கேட்டதற்கு அவர் சொன்னாராம், எனக்கு என்ன மனதில் தோன்றுகிறதோ, என்னுடைய மனது எப்படி இருக்கிறதோ அதைத்தான் நான் இசையாக கொண்டு வர முடியும். காரணம், இயல்பாகவே இசைக்கு ஒரு வரையறை என்பது கிடையாது. டெஃபினிஷன் ஆஃப் மியூசிக். அன்புக்குரியவர்களே, உலகத்தில் பல விஷயங்களுக்கு வரையறையே கிடையாது.
கடவுள் தொடங்கி கடைசி வரைக்கும் பல்வேறு வழிகளிலே இதுதான் இப்படித்தான் என்று ஒரு சில விஷயங்களை நாம் வரையறுத்து சொல்லவே முடியாது. அந்த வகையில் இசையும் உண்டு. இசை இதுதான் என்று சொல்ல முடியாது. ஆனால் ஒன்று மட்டும் சொல்ல முடியும், உள்ளத்தில் ஏற்படுகின்ற உணர்ச்சியையும் உணர்வையும் வெளிப்படுத்துகின்ற ஒன்றுதான் இசை. மியூசிக் இஸ் ஃபீலிங் என்று சொல்வார்கள். அந்த வகையிலே என்னுடைய உள்ளத்திலே எப்பொழுதும் மகிழ்ச்சி இருக்கிறது. கடவுளை நினைத்தால் கூட எனக்கு அந்த சந்தோஷம்தான் பிறக்கிறது. இயல்பாகவே எனக்கு வருகின்ற ஒரு இசை இதுதான். எனவே துன்பம் என்பது என்னிடம் இல்லை, துன்பத்தின் இசையும் என்னிடமிருந்து வர இயலாது என்று அவர் இயல்பாக பதிலை கூறினாராம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியிலே பாருங்கள், இயேசுவினுடைய சீடர்கள் இருக்கிறார்கள். யோவானுடைய சீடர்கள் அவர்களை பார்த்து ஒரு சந்தேகம் அவர்களுடைய உள்ளத்திலே எழுகிறது. இயேசுவிடம் கேட்கின்றார்கள், நாங்களும் பரிசேயரும் அதிகமாக நோன்பு இருக்கின்றோம், உம்முடைய சீடர்கள் ஏன் நோன்பு இருப்பது இல்லை என்று ஒரு கேள்வியை கேட்கின்றார்கள். நோன்பு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்ராயேல் மக்கள் பரிகாரமாக ஆண்டிற்கு ஒரு முறை அந்த விழா காலத்திற்கு முன்பாக இந்த பரிகார முயற்சியாக நோன்பு என்பது அவர்கள் இருப்பார்கள். குறிப்பாக ஓய்வு நாள் என்று சொல்லக்கூடிய அந்த ஓய்வு நாளிலே அவர்கள் எல்லா வேலைகளையும் ஒதுக்கி வைத்துவிட்டு இந்த ஓய்வு நாள் அன்று இறைவனுக்கென்று அர்ப்பணித்து வாழ்ந்து வந்தார்கள். இப்படியாக இவர்கள் நோன்பு, ஒழுக்கம், வழிபாடு, இறைவேண்டல் இதிலே சிறப்பாக இருந்தார்கள். ஆனால் இந்த பரிசேயர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் யூதர்களினுடைய சட்ட திட்டங்களை கற்றறிந்தவர்கள், அதை நுணுக்கமாக கடைபிடிக்கின்றவர்கள். எனவே இவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், வாரத்திற்கு ஒரு முறை அவர்கள் நோன்பு இருந்தார்கள். இந்த நோன்பு இருப்பதை அவர்கள் வெளிப்படையாகவே காட்டிக்கொள்வார்கள். இன்றைக்கு இவர் நோன்பு இருக்கின்றார் என்று எல்லோருக்குமே தெரியும். அவர்கள் தான் பரிசேயர்கள், எனவே தான் வெளிவேடக்காரர்கள் என்று ஆண்டவர் அவர்களை சாடினார். அவர்களை பின்பற்றி யோவான் அவருடைய சீடர்களும், திருமுழுக்கு யோவானுடைய சீடர்களும் அவ்வாறே வாரத்திற்கு ஒரு முறை நோன்பு இருந்தார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, அவர்கள் என்ன கேள்வி கேட்கிறார்கள்? நாங்களும் பரிசேயரும் அதிகமாக நோன்பு இருக்கின்றோம், மற்ற யூத மக்களை விட அதிகமாக நாங்கள் நோன்பு இருக்கிறோம், ஆனால் உம்முடைய சீடர்கள் ஒரு காலமும் நாங்கள் பார்த்ததில்லை, ஏன் நோன்பு இருப்பதில்லையா என்ற கேள்வியை கேட்கின்றார்கள். ஏன் இதை கேட்கிறார்கள் என்று சொன்னால், இதற்கு சற்று முன்பாகத்தான் அன்புக்குரியவர்களே, மத்தேயு என்ற ஒரு சுங்கத்துறையில் அமர்ந்த ஒரு ஆளை ஆண்டவர் அழைக்கின்றார். இந்த மத்தேயு யார் நமக்கு தெரியும். இவர் ஒரு சுங்கத்துறையிலே இருக்கக்கூடிய ஒரு ஆள். சுங்க வரி வசூலிக்கின்றவர்களை மக்கள் மிகவும் கீழ்த்தரமாக பார்த்தார்கள், ஏளனமாக பார்த்தார்கள். காசு வாங்கி அட்டகாசம் செய்கின்ற ஒரு காவல்துறை அதிகாரியை எப்படி மக்கள் ஏளனமாக, இழிவாக, வயிற்று எரிச்சலோடு பார்ப்பார்களோ அதே போன்றுதான் சுங்கத்துறையில் இருக்கின்ற மத்தேயுவை மக்கள் பார்த்தார்கள். இவன் நமக்கு எதிரி, இவன் ஒரு பணப்புடுங்கி, இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய இந்த ஒரு ஆளை, மத்தேயுவை ஆண்டவர் அழைக்கின்றார். ஏன் அழைக்கின்றார் என்று சொன்னால், ஆண்டவர் அவர் மேல் இரக்கம் கொண்டு இந்த ஆளை ஆண்டவர் அழைக்கின்ற அந்த ஒரு காட்சியை எல்லோருக்கும் ஆச்சரியமாக இருக்கிறது. இந்த ஒரு ஆயக்காரன் இப்படியெல்லாம் பணம் பிடுங்கி வாழ்கின்ற இந்த ஒரு ஆளை ஆண்டவர் அழைக்கின்றாரே, போதகர் அழைக்கின்றாரே. அது மட்டுமல்ல, இந்த மத்தேயு என்ன செய்கின்றான்? ஆண்டவருக்கு தன்னுடைய வீட்டிலே அழைத்து ஒரு விருந்தை கொடுக்கின்றான். அந்த விருந்திலே ஆண்டவர் கலந்து கொள்கிறார். அந்த நோன்பின் பொழுதும் கூட ஆண்டவர் அந்த விருந்திலே கலந்து கொள்வதை பார்த்த யோவானுடைய சீடர்கள், பரிசேயர்கள் என்ன கேட்கின்றார்கள்? இப்பொழுது உங்களுடைய சீடர்கள் நோன்பு என்பதே இருப்பது இல்லையா என்ற ஒரு கேள்வியை கேட்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, அதற்கு ஆண்டவர் என்ன பதில் சொல்கிறார் என்று பாருங்கள். மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மண விருந்தினர்கள் துக்கம் கொண்டாட முடியுமா? மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும், அப்பொழுது அவர்களும் நோன்பு இருப்பார்கள் என்று சொல்கின்றார். எனவே இந்த நோன்பு என்பதையே ஒரு மாற்றி வேறு விதமாக ஆண்டவர் அவர்களுக்கு அறிவிக்கின்றார். எனவே தான் பாருங்கள், நீங்கள் நோன்பு இருக்கின்ற பொழுது உங்களுடைய முகத்தை விகாரமாக்கி கொள்ளாதீர்கள்,
உங்களுடைய தலைக்கு எண்ணெயை தடவுங்கள். நீங்கள் நோன்பு இருப்பது மறைவாக இருக்கக்கூடிய விண்ணக தந்தைக்கு மட்டும் தெரிகின்ற வகையிலே உங்களுடைய நோன்பு இருக்க வேண்டும் என்றெல்லாம் அவர்களுக்கு அறிவுறுத்துகின்றார் சீடர்களுக்கு. எனவே நோன்பு என்பது ஒரு துன்பத்தின், துயரத்தின், துக்கத்தின் அடையாளமாக இல்லாமல் இறைவன் நம்மோடு இருக்கின்றார் என்ற அந்த ஒரு மகிழ்ச்சியை கொண்டாடுகின்ற ஒரு காலமாக இருக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய அந்த புதிய போதனையாக இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்விலே பல நேரங்களிலே இது போன்ற கஷ்டங்கள், துன்பங்கள் வருகின்ற வேளையிலும் கூட ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார் என்ற உண்மையை நாம் உணர்வோம் என்று சொன்னால், இன்றைய முதல் வாசகத்திலே ஆமோஸ் கூறிய வார்த்தைகள் நமக்கும் மிக சிறப்பான விதத்திலே பொருத்தமாக இருக்கும். அந்நாட்களிலே விழுந்து கிடக்கும் தாவீதின் கூடாரத்தை மீண்டும் உயர்த்துவேன், அதில் உள்ள கிழிசல்களை பழுது பார்த்து சிதைந்தவற்றை சீர்படுத்தி பண்டை நாளில் இருந்தது போல மீண்டும் கட்டி எழுப்புவேன் என்று ஆண்டவர் சொல்கின்றார். அந்த இறைவாக்கினர் உரைக்கின்றார். அன்புக்குரியவர்களே, இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழலை நினைத்து பாருங்கள். நாம் எல்லாம் விழுந்து கிடக்கின்ற ஒரு நிலையில் இருக்கின்றோம். உலகமே அப்படித்தான் இருக்கிறது. பொருளாதாரத்திலே இன்னும் அதிகமாக வீழ்ச்சியையும், உணவில்லாத ஒரு பஞ்சமான சூழ்நிலையையும், வேலை இல்லாத ஒரு திண்டாட்டத்தையும், மக்கள் மத்தியிலே ஒரு விதமான கலக்கம், துன்பம், நோய் நொடிகள், துயரம், மன அழுத்தம், இதையெல்லாம் இன்னும் அதிகமாக கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடிய வீழ்ந்து கிடக்கின்ற இந்த சூழலிலே ஆண்டவர் சொல்கிறார், விழுந்து கிடக்கின்ற தாவீதின் கூடாரத்தை, தாவீதின் கூடாரம் என்று சொன்னால் தாவீதினுடைய மக்கள், தாவீதினுடைய இனம், தாவீதினுடைய அந்த அரசனுக்கு சொந்தமான மக்கள் அனைவரையும் மீண்டும் நான் உயர்த்துவேன். இதுதான் நாம் அதிகமாக நம்முடைய உள்ளத்திலே கொள்ள வேண்டும். மீண்டுமாக உயர்த்துவேன். அதில் உள்ள கிழிசல்களை எல்லாம் பழுது பார்த்து, அதில் உள்ள குறைபாடுகளை எல்லாம் சரி செய்து மீண்டுமாக சீர்படுத்தி முந்தைய நாளில் இருந்தது போன்று மீண்டும் நானே கட்டி எழுப்புவேன் ஆண்டவர் சொல்கின்றார். எனவே அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் வருகின்ற துன்ப துயரங்களின் மத்தியிலேயும் ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார். அவர் நம்மை வீழ்ந்து கிடக்கின்ற நிலையிலிருந்து உயர்த்துவார். நம்முடைய துன்ப துயரங்களை, பாவ கரைகளை எல்லாம் போக்கி நீக்கி நம்மை மீண்டுமாக மகிழ்ச்சியிலே நிலைப்படுத்துவார் என்ற செய்தியைத்தான் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்றார். அன்னை மரியாம் இந்த செய்தியைத்தான் காட்சி கொடுக்கின்ற இடங்களிலெல்லாம் சொல்கின்றார். நம்பிக்கையை கொடுக்கின்றார், மனமாற்றத்திற்கு அழைக்கின்றார், மகிழ்ச்சியை கொடுக்கின்றார். நாம் அனைவரும் மீண்டுமாக நம்முடைய பாவ வழியை விட்டு திரும்பி வர வேண்டும், ஆண்டவருடைய அருள் பெற்ற நிலையிலே வாழ வேண்டும் என்று நம்மை கேட்டுக்கொள்கின்றார். எனவே இந்த ஒரு சூழலிலே ஆண்டவருடைய செய்தியை நம்முடைய உள்ளத்தில் இருத்துவோம். ஆண்டவர் விழுந்து கிடக்கின்ற நம்மை தூக்கி நிறுத்துவார். நம்முடைய பாவ கிழிச்சல்களை எல்லாம் அவர் சீர்படுத்தி நம்மை மீண்டுமாக பழைய நிலைக்கு கொண்டு வந்துவார் என்ற அந்த நம்பிக்கையிலே அன்னை மரியாவினுடைய துணையோடு தொடர்ந்து வாழ்வோம், அருள் பெறுவோம், ஆண்டவரின் அன்பு பிள்ளைகளாக வாழ முற்படுவோம். ஆமென். மனம் தரும் மலரில் மகிழ்ந்திடும் இறைவா, என் மனமேற்க தயக்கமோ, நான் காகித பூ என்று வருத்தமோ. மனம் தரும் மலரில் மகிழ்ந்திடும் இறைவா, என் மனமேற்க தயக்கமோ, நான் காகித பூ என்று வருத்தமோ. வசந்தம் மறுத்தால் காற்றிலும் வாழ்வேன், வான்மழை நின்றால் ஊற்றிலும் ஓய்வேன். வசந்தம் மறுத்தால் காற்றிலும் வாழ்வேன், வான்மழை நின்றால் ஊற்றிலும் ஓய்வேன். செல்வங்கள் மறுத்தால் ஏழ்மையில் வாழ்வேன், செல்வங்கள் மறுத்தால் ஏழ்மையில் வாழ்வேன். இயேசுவே நீ இன்றி நான் எங்கு செல்வேன். மனம் தரும் மலரில் மகிழ்ந்திடும் இறைவா, என் மனம் ஏற்க தயக்கமோ, நான் காகித பூ என்று வருத்தமோ. சகோதரிகளே, சகோதரர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாமல்ல இறைவனாகி தந்தை கேற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும்
புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கை நின்று இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது திருமகனுடைய தாயின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழும் நாங்கள் உமக்கு புகழ்ச்சி பலியை ஒப்பு கொடுக்கின்றோம். இப்புனித உறவு பரிமாற்றத்தால் எங்கள் நிலையான மீட்பு பயணத்தில் நாங்கள் முன்னேற அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் வணக்க நாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும் பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளீர். சிறப்பாகவும் அடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராமும் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்க பெருக்க எல்லா காலங்களிலும் நீடிக்கச் செய்து வருகின்றீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர்களின் அழிகள் வழிபடுகின்றன. உமது திருமுன் எக்காலத்தும் மகிழுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களித்து ஒரே குரலாய் பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்றானவர். ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவரின எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆனந்தராயர், எல்லா திருநிலையினர் அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முக்க உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்களும் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பிலே எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 இறைமகன் இயேசு நமக்கு கற்றுத்தந்தவாறு இவ்வுலகிலே இறையாட்சி வர வேண்டும் என உருக்கமுடன் பாடி வேண்டுவோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள வேண்டுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். உயிர்த்த ஆண்டவரின் அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம், சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு உலகின் பாவங்களை போக்குகின்ற இறைவனின் செம்மறி. இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்திருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை பாதுகாத்து நமக்கு நித்திய வாழ்வளிப்பதாக. ஆமென்.
அகவிருந்தாக என் இறைவாவா, மனம் மகிழ்ந்திட வாழ்க்கையின் நிறைவே வா வா வா. அகவிருந்தாக என் இறைவாவா, மனம் மகிழ்ந்திட வாழ்க்கையின் நிறைவே வா வா வா. ஆறுதல் அளித்திடும் அருள்மொழியே, திரு ஆகமம் முழங்கிடும் உயிர் மொழியே. ஆறுதல் அளித்திடும் அருள்மொழியே, திரு ஆகமம் முழங்கிடும் உயிர் மொழியே. உடலோடு உலகோர் நடுவெழுந்தாய், உடலோடு உலகோர் நடுவெழுந்தாய். எமை உமதுடலென நீ மாற வைத்தாய். அகவிருந்தாக என் நிறைவாவா, மனம் மகிழ்ந்திட வாழ்க்கையின் நிறைவே வா வா வா. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவால் ஊட்டம் பெற்றுள்ள நாங்கள் உம்மை கெஞ்சி வேண்டுகின்றோம். அருள்மிகு கன்னியிடம் பிறந்தவும் திருமகனை அருள் அடையாளத்தின் வழியாக உட்கொண்டுள்ளோம். அதனால் எங்கள் சொற்களால் அவரை அறிவிக்கவும் செயல்களால் அவரை பற்றி கொள்ளவும் அருள் வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். வேண்டும் வரம் தரும் வில்லியனூர் தூய லூர்து அன்னையை நோக்கிய ஜெபம். மசபியேல் குகையில் மகிமையுடன் காட்சி தந்த மரியே, லூர்து நாயகியே, வில்லியனூர் தாயே, அமலோற்பவ கன்னிகையே, எங்கள் அன்னையே, முதுவல்லமையின் மீது நம்பிக்கை வைத்து உம்மிடம் அனுக்கிரகம் பெற அண்டி வந்திருக்கின்றோம். ஓ பரிசுத்த தாயே, எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் கேட்டருளும். முதுபேரில் நாங்கள் கொண்டுள்ள நம்பிக்கையும் விசுவாசத்தையும் அன்பையும் ஆதாரமாக கொண்டு எங்கள் கஷ்ட நேரத்திலே கருணை புரியும். முதுதயாளமுள்ள திருக்கண்களை எங்கள் மீது திருப்பியருளும். இரக்கம் நிறைந்த மாதாவே, உம்மை வாழ்த்தி வணங்கும் எங்களுக்கு ஞான உதவி அளித்தருளும். ஓ அமல கன்னிகையே, நாங்கள் எங்கள் குற்றங்களை உணர்ந்து மனவருந்தி உம்மை அண்டி வருகிறோம். எங்களை மக்களாக ஏற்றுக்கொள்ளும். களங்கமற்ற கன்னிகையே, வரப்பிரசாதத்தின் வாசலே, தூய எலிசபெத் அம்மாள் வீட்டிலே நீர் பிரவேசித்த பொழுது அவருக்கு எத்துணை நன்மைகள் கிடைத்தனவோ, அதுபோல உம்மை அண்டி வந்திருக்கும் எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் ஞான பலத்தையும் உலக நீதி நன்மைகளையும் அளித்தருளும். பரிசுத்த தாயே, எங்களை எல்லா இக்கட்டுகளிலிருந்தும் காத்தருளும். பசாசின் வலையிலிருந்து எங்களை மீட்டருளும். மாசற்ற குழந்தைகளை பாதுகாத்தருளும். இளைஞர்களும் இளம்பெண்களும் இறை வழியை விட்டகலாமல் அறநெறியிலே வாழ்ந்து கற்பு என்னும் புண்ணியத்தை காத்துக்கொள்ள துணை புரியும். மனவாழ்வில் இணைந்தவர்கள் பிரமாணிக்கும் தவறாமல் வாழ்ந்திடச் செய்தருளும். தாய் தந்தையர்களுக்கு தக்க ஞானத்தை தந்து தற்காத்தருளும். தேவிகளையும் கைவிடப்பட்டவர்களையும் மாதரையும் குருக்களையும் துறவிகளையும் முது ஞான கவசத்தால் காத்து நன்னெறியில் நடப்பித்தருளும். எங்கள் துன்ப நேரத்திலும் மரண வேளையிலும் முது திருமகனிடம் எங்களுக்காக பரிந்து பேசியருளும். ஓ திருத்துவத்தின் ஆலயமே, ஞான பாத்திரமே, பாவிகளின் அடைக்கலமே, நீர் மோட்சத்தில் அனுபவிக்கின்ற பேரின்பத்தை காணவும் நாங்கள் வான்வீட்டை அடையவும் கிருபை செய்தருள்வீராக. ஆமென். நமது தனிப்பட்ட மன்றாட்டுக்களை, தேவைகளை அன்னையின் திருப்பாதம் வைத்து மௌனமாக வேண்டுவோம். புனித பெர்னார்து ஜெபம். மிகவும் இரக்கமுள்ள தாயே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்து உம்முடைய உபகார சகாயங்களை இறந்து உம்முடைய மன்றாட்டுக்களின் உதவியை கேட்டு ஒருவனாகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும். கன்னியனுடைய ராக்கினியான கன்னிகையே, தயவுள்ள தாயே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உம்முடைய திருப்பாதத்தை அண்டி வருகிறேன். பெருமூச்சு அறிந்து அழுது பாவியாகிய நான் முது தயாளத்துக்கு காத்து கொண்டு முது சமூகத்திலே நிற்கிறேன். அவதரித்த வார்த்தையின் தாயே, என் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாபரியாய் கேட்டு தந்தருளும். ஆமென். ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்த அச்சிஷ்டமரியாயே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரிலே இரக்கமாயிருந்து எங்களுக்காக உம்முடைய திருமுக்குமாரனை வேண்டிக் கொள்ளும். ஆமென். கொரோனா தொற்று நம்மை விட்டு முற்றிலுமாக ஒழியவும்
இதற்காக பணியாற்றி கொண்டிருக்கின்ற அனைத்து பணியாளர்களுடைய உடல் உள்ள நலனுக்காகவும் இந்த நோய்க்கு எதிராக விரைவிலேயே மருந்து கண்டுபிடிக்கப்பட வேண்டுமெனவும் வேண்டுவோம். அன்பான இயேசுவே, அன்பான இயேசுவே, உலகின் மீட்பரே, உலகின் மீட்பரே, நாங்கள் உம்மேல் கொண்டுள்ள நம்பிக்கை நாங்கள் உம்மேல் கொண்டுள்ள நம்பிக்கை எம்மை ஒருபோதும் கைவிடாது. எம்மை ஒருபோதும் கைவிடாது. எம்மேல் இரக்கம் வைத்து எம்மேல் இரக்கம் வைத்து எல்லா தீமைகளிலிருந்தும் எல்லா தீமைகளிலிருந்தும் எங்களை காப்பாற்றும். எங்களை காப்பாற்றும். உலகெங்கும் பரவி வரும் உலகெங்கும் பரவி வரும் கொரோனா நோய் கிருமியின் தாக்கத்திலிருந்து கொரோனா நோய் கிருமியின் தாக்கத்திலிருந்து எங்களை காத்தருள வேண்டுகிறோம். எங்களை காத்தருள வேண்டுகிறோம். நோயுற்றவர்களை குணமாக்கும். நோயுற்றவர்களை குணமாக்கும். நலமானவர்களை பாதுகாத்தருளும். நலமானவர்களை பாதுகாத்தருளும். அனைவரின் உடல் நலனுக்காக அனைவரின் உடல் நலனுக்காக உழைப்பவர்களை திடப்படுத்தும். உழைப்பவர்களை திடப்படுத்தும். இரக்கத்தின் திருமுகத்தை உமது இரக்கத்தின் திருமுகத்தை மீது திருப்பி எம்மீது திருப்பி உம் பேரன்பினால் எம்மை காத்தருளும். உம் பேரன்பினால் எம்மை காத்தருளும். என்றும் உம்மோடு வழிநடக்கும். என்றும் உம்மோடு வழி நடக்கும். உம் தாயும் எங்கள் அன்னையுமான எங்கள் தாயும் அன்னையுமான கன்னிமரியாவின் பரிந்துரையால் கன்னிமரியாவின் பரிந்துரையால் உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். என்றென்றும் வாழ்ந்து என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும் உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும் உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும் உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும் உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த முதல் சனிக்கிழமை நாளிலே உங்கள் அனைவருக்காகவும் சிறப்பாக ஜெபித்தோம். குறிப்பாக நாம் அனைவரும் இந்த தொற்று வியாதியிலிருந்து முழுமையாக நலமடைய வேண்டும், பழைய இயல்பு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக சிறப்பாக ஜெபித்தோம். மேலும் இந்த நாட்களிலே நாம் அன்னையிடம் அதிகமாக ஜெபிக்க வேண்டும். இப்பொழுது நான் சொன்ன இந்த கொரோனா தொற்றுக்கு எதிராக இருக்கின்ற ஜெபத்தை ஒவ்வொருவரும் இதை மறக்காமல் ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக அதனுடைய பலனை நாம் பெற்றுக்கொள்வோம் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். அதேபோன்று லூர்து அன்னையினுடைய வில்லியனூர் தாயினுடைய நவநாள் ஜெபத்தை சனிக்கிழமை தோறும் ஜெபிக்கின்றோம். உங்களுடைய இல்லங்களிலே நிச்சயமாக இந்த ஜெபம் இருக்கும். எனவே இந்த ஜெபத்தை நீங்கள் அனைவரும் ஜெபிக்க வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நாம் ஜெபிக்கத்தான் நமக்கு நோய்கள் நீங்கும், நலம் கிடைக்கும். எனவே இந்த ஜெபம் உங்களுக்காக நம்முடைய ஹோலி கிராஸ் டிவி அந்த வாட்ஸ்அப் வழியாக உங்களுக்கு அது கிடைக்கும். இந்த டெக்ஸ்ட் உங்களுக்கு அதில் இருக்கிறது. அதை நீங்கள் பார்த்து அதை நீங்கள் பயன்படுத்தி ஒவ்வொரு நாளும் இந்த ஜெபத்தை மறக்காமல் சொல்லி ஜெபிக்க வேண்டும். வல்லமை மிக்க ஒரு ஜெபம் இது, எனவே மறக்க வேண்டாம். மேலும் இந்த நாட்களிலே நம்பிக்கை இழக்காமல் நல்ல ஒரு உறுதியோடு நம்பிக்கையோடு இருப்போம். புதிய ஒரு வாழ்வு நமக்காக காத்திருக்கிறது என்பதை நாம் எப்பொழுதும் நம்முடைய கண்முன் இருந்து எடுத்துவிடக்கூடாது. உறுதியோடு இருப்போம், நம்பிக்கையோடு இருப்போம். இந்த நாட்களிலே ஒவ்வொரு நாளும் இந்த இடத்திலே திருத்தலத்திலே அன்னையினுடைய திருப்பாதத்திலே ஒன்றாக கூடி உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். உங்களுடைய ஒவ்வொருவருடைய கருத்துக்காக ஜெபிக்கிறோம், நலனுக்காக வேண்டுகின்றோம் என்பதை நீங்கள் நினைக்க வேண்டும். மாதாவிற்கு நன்றி சொல்ல வேண்டும். குறிப்பாக இந்த பீடம் ஒரு அற்புதமான அருளினுடைய இடம். எனவே இந்த இடத்திலே ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கின்றோம். இந்த சனிக்கிழமையிலே சிறப்பாக உங்களுக்காக வேண்டுகின்றோம். எந்த விதத்திலும் எந்த குறையும் இல்லாமல் இந்த திருப்பலி நடைபெறுகிறது. இந்த பீடம் மற்றும் இங்கே இருக்கின்ற இந்த அழகிய பூக்கள் இதற்காக உதவி செய்கின்ற நம்முடைய புஷ்பராஜ் மற்றும் ஒவ்வொரு நாளும் பூக்களை வைத்து அலங்காரம் செய்கின்ற அண்ணன் ரத்தினசாமி அண்ணன் மற்றும் நம்முடைய அருட்சகோதரிகள் மற்றும் இந்த திருப்பலிக்காக உதவுகின்ற நமது உதவியாளர்கள், வேதியர்கள், அருட்சகோதரிகள் அனைவருக்கும் நாம் இந்த நேரத்தில் நன்றி கூறுகின்றோம். தொடர்ந்து ஒருவருக்கு உதவி செய்வோம். நம்முடைய இந்த கஷ்டமான காலம் கடந்து நலமான வாழ்வு நமக்கு பிறக்க வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். அனைத்து உபகாரிகளையும் உதவியாளர்களையும் நினைக்கின்றோம். அனைவருக்கும் இறைவனுடைய ஆசீர் இன்றைய நாள் என்றென்றும் எந்தும் இருக்க வேண்டுமென்று உங்களை வாழ்த்தி
இறையாசிர் கூறி இந்த நாள் சிறப்பான நாளாக அமைய வேண்டும் என்று உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். இறைவனின் அன்பிலேயும் அன்னையின் அரவணைப்பிலேயும் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி. ஒவ்வொரு நாளும் திருப்பலி மட்டுமல்ல, நாம் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களையும் நல்ல செய்திகளையும் உலக மக்கள் அனைவரும் தெரிந்து கொள்கின்ற வழியிலே நம்முடைய ஊடகம் இருக்கிறது. எனவே இந்த ஹோலி கிராஸ் டிவி ஒவ்வொரு நாளும் திருப்பலியை, மற்ற செய்திகளை, நல்ல உறுதியான நம்பிக்கையை மக்கள் மத்தியிலே கொடுப்பது என்பது ஒரு மிகப்பெரிய நற்செய்தி பணி. மற்றும் சனிக்கிழமை, மற்ற ஞாயிற்றுக்கிழமை இதுபோன்ற நாட்களிலே நம்முடைய லூர்து தொலைக்காட்சி வழியாக ஏராளமான மக்கள் இந்த திருப்பலியை பார்க்கின்றார்கள். அத்துணை பேருக்கும் நமது ஆசிரையும் அருளையும் தெரிவிக்கின்ற வேளையிலே இந்த தொலைக்காட்சிகள் மற்றும் இந்த வலைதளம், இந்த வாட்ஸ்அப் எல்லாவற்றுக்கும் நாம் அவர்களுக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. ஹாவ் எ பிளெஸட் டே. காட் பிளெஸ் யூ ஆல். இதயம் மகிழுதம்மா, துயர் கரைகள் மறையுதம்மா, உள்ளமும் துள்ளுதம்மா, உந்தன் தாய்மையின் நினைவாலே அம்மா, இதயம் மகிழுதம்மா. தாயினும் போதினிலே மனம் தான் உன்னை தேடுதம்மா, தாயினும் போதினிலே மனம் தான் உன்னை தேடுதம்மா. என்ற தாயும் போற்றும் உந்தன் பாதம் பணிந்திடுவேன் அம்மா, இதயம் மகிழுதம்மா, துயர் கரைகள் மறையுதம்மா, உள்ளமும் துள்ளுதம்மா, உந்தன் தாய்மையின் நினைவாலே அம்மா, இதயம் மகிழுதம்மா. எங்கள் எல்லோருக்காகவும் நாள்தோறும் காத்திருக்கும் நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். மரியே வாழ்க.